والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. الرحمن الرحيم. கண்ணியமிக்கவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா ഖൈറുம் மின் யதிஸ் சுஃப்லா. தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது என்று சொன்னார்கள். தாழ்ந்த கையை விட எதற்காவது யாரையாவது எதிர்பார்த்த நம்முடைய கை தாழ்ந்திருப்பதை விட நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த கைதான் உலகத்தில் சிறந்தது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உதவி என்பது முஸ்லிம்களின் அடையாளம். மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது அது முஸ்லிம்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய, பொதுவாக யாருக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை, துயர்களை நீக்குவதற்காக பாடுபடுவது நம்முடைய ஈமானில் ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அல் ஈமான பிதுஉ சித்தூன ஷுஅபத்தன். ஈமான் என்பது 60 கிளைகள். இலாஹா, அந்த ஈமானில் உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல். அதுனாக அதிலே ஒரு பகுதி இமாத்தத்துள்ளதா அணி தரீக், நடந்து செல்லக்கூடிய பாதையில் உள்ள முட்களை, கற்களை, நோவினை தரக்கூடியவைகளை நீக்குவதும் கூட நம்முடைய ஈமானின் அடையாளம் என்று சொன்னார். அதனாலே எப்பொழுதும் நாம் பிறருக்கு உபகாரமாக இருப்பது என்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்றும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காண்பித்தார். சமீபத்தில் உலக வரலாற்றில் ஒரு அற்புதமான சேவையாளர் சமீபத்தில் இறந்தார். 2015க்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் அது. உலக வரலாற்றில் ஒரு அற்புதமான சேவையாளர், ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர். ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ஒரு மில்லியன் கோடீஸ்வரரும் இல்லை, அவருக்கு கணக்கில்லாத அளவுக்குள்ள பெரிய சொத்துக்கள் இருந்தது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆக உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த செருப்புக்கள் உட்பட விலை உயர்ந்த ஆவணப் பொருள்கள், அப்படி எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருந்த அந்த சகோதரர் அலின்னு சொல்லி அவருடைய பெயர். அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு மெடிக்கலுக்கு போகிறாரு. அவருடைய வாயில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அதை டெஸ்ட் பண்ணுவதற்காக போயாச்சுன்னு சொன்னால் 2-3 இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்குள்ள இந்த கேன்சர் மிக கடுமையானது, அது ரொம்ப முத்தி போய் இருக்குது. நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் உங்களுடைய வாழ்நாள்னு சொன்னால் உங்களுடைய வாழ்நாள் 3 மாதம்தான், அவ்வளோதான் வாழ முடியும். ஏன்னா அவ்வளோ முத்தி போய் உங்களுடைய நிலை இருக்கிறது என்று சொன்ன உடனே சாதாரணமாக மனிதர்கள் பதற்றப்பட்டு போய்விடுவார். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் புலம்பிக் கொண்டும் பல நிலைகளில் வாங்கிவிடுவார். ஆனால் அவர் உடனே தன்னுடைய நிலையை மாற்றினார். இந்த கேன்சர் என்பது எனக்கு என் ரப்பு தந்த கிஃப்ட்டுன்னு சொல்கிறார். உடனே என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றினேன். ஆடம்பரத்திற்காக சேகரித்து வைத்திருந்த அந்த பெரிய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு உதவி செய்து ரப்பினுடைய பேரன்பை பெறுவதற்காக மீதி உள்ள நாட்களை கழிக்கணும் என்று அவர் முடிவு செய்து ஆப்பிரிக்கா நாடு, அந்த ஆப்பிரிக்கா நாட்டிலேயே மிக ஏழ்மையான நாடு டோகோங்கிற ஒரு நாடு, மிக ஏழ்மையான அந்த நாட்டிற்கு உணவுக்கும் பல்வேறு நிலைகளிற்கும் கஷ்டப்படக்கூடிய, ஒட்டிய வயிறோடு வாழக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு போய் அவர்களுக்கான உணவை, அவர்களுக்கு ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார். அங்கே ஒரு பெரிய மஸ்ஜிதை கட்டினார். அந்த ஏழைகளுக்கு தன்னால் ஆன எல்லா உதவிகளையும் செய்து அவருடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மறுமலர்ச்சியையும் அவருடைய அந்த சிரிப்பையும், புல் சிரிப்பையும் கண்டு இவருக்கு ஆனந்தம். நாட்களை, நிமிஷத்தை கூட வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செலவழித்து கொண்டே இருந்தார். எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது குறிப்பிட்ட நாளில் போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் மனோ உணர்வுகள் இப்படி ஆகுவது என்பது சாதாரணமானதல்ல. கவலைப்பட்டு துடித்து அப்படி போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். உதவி செய்தார். ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்புறம் வாழ்ந்தார். 3 வருஷம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வாழ்ந்தார். ஆனால் ஒரு பெரிய சேவையாளராக
யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, உணவுக்கும் பல்வேறு நிலைகளுக்கும் சிரமப்படுகிறார்களோ அவங்களுக்கு உதவியாளராக இருந்து அவருக்கு வஃபாத்தினுடைய அந்த நிலை வருகிறது. அதுக்கு முன்னால் அவர் ஒரு வாய்ஸ் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த வாய்ஸை நான் இறந்த பிறகுதான் வெளியிட வேண்டும் என்றும் கூட கேட்டுக்கொண்டார். அந்த வாய்ஸில் அவர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது மௌத்தாகிவிட்டேன். அவர் சொல்கிறார், நான் இப்பொழுது மௌத்தாகிவிட்டேன், ஆனால் ஆனந்தத்தோடு என் ரப்பினுடைய திருப்தியை நான் பெற்ற நிலையிலே, என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தை அழகாக்கி கொண்ட நேரத்தில் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்த ஒரு கிஃப்ட் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையே ஆடம்பரத்திலும் தேவையில்லாத காரியங்களிலும் என்னை செலவழித்து ஒரு வகையில் நான் நஷ்டப்பட்டு போயிருப்பேன். ஆனால் இல்லாதவர்கள், ஏழைகள், தகுதியானவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு என் ரப்பு தந்து எனக்காக உன்னதமான உன்னுடைய சொர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகையை தயாரித்து வைத்திருப்பானே, அதை நினைத்து நான் ஆனந்தப்பட்டு என் ரப்பை சந்திக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வஃபாத்தானது நம்முடைய சமீப காலத்தினுடைய வரலாற்றிலே ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கிறார். அருமையானவர்களே, எப்பொழுதுமே நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கும், இல்லாதவர்களுக்கும், தகுதியானவர்களுக்கும், நம்முடைய அண்டை வீட்டார் உட்பட ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் பூரணமான முஃமினாக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொல்கிறேன், பூரணமான முஃமினாக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொல்கிறேன், பூரணமான முஃமினாக ஆக மாட்டீர்கள். யார் என்று சொன்னால், லா யஅமனு ஜாருஹு பவாயிஹு, இவனுடைய தொந்தரவை விட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் பாதுகாப்பாக இல்லை, அவனால பெரிய பாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படி அவருடைய தொந்தரவு இல்லாமல் உதவியாளராக நீங்கள் இருக்கும் வரை உங்களிடத்தில் பூரணமான ஈமான் இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கூட மத வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதத்தை சார்ந்த எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை. உன்னுடைய அண்டை வீட்டார் உனக்கு, நீ அவர்களுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டும், உன்னால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்று அல்லாஹுடைய ரசூல் உதவி என்பது முஸ்லிம்களின் பெரும் அடையாளம் என்பதை சொல்லி காட்டினார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகான கடன் கொடுப்பவர் யார்? மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக அழகான கடன் கொடுப்பவன் யார்? சீமான்களுக்கெல்லாம் சீமான் நமக்கு தரக்கூடிய ரப்பு கேட்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா கடன் என்று சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்காக உதவி செய்பவர் யாருன்னு கேட்கல, அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவர் யாருன்னு கேட்குறான். உதவி செய்தால் பதில் செய்யணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் கடன் கொடுத்தால், கடன் வாங்கினால் திரும்ப செய்வது கட்டாயம். அப்படியானால் நீங்கள் இல்லாதவர்கள், ஏழைகள், தகுதியானவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிக்காக நான் உங்களுக்கு பகரம் செய்வதை எனக்கு கடமையாக்கி கொண்டேன் என்று அந்த வார்த்தையிலே, அந்த அல்லாஹுடைய வசனத்திலே அர்த்தத்தை பெருமக்கள் சொல்வார். நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு, ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உபகாரம் என்பது தகுதியானவர்கள், ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேடி அவர்களுக்கான உபகாரம் என்பது லிஸ்ஸா இலிவல் மஹரூம். சில பேர் யாசகம் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கேட்டவர்களுக்கும் கொடுக்கணும், கேட்காதவங்களுக்கும் தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்தரல வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் நம்மால் முடிந்த அளவிற்கு, நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதில் நம்மால் முடிந்த அளவிற்கு என்றும் மற்றவர்களுக்கு உபகாரியாக, நல்வுதவிகளை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த காரியத்தில் இருக்கிறோமோ அது தொடர்பான சேவை. உதவி என்பது வெறும் பொருளாதார உதவிங்கிறது மாத்திரமல்ல. ஒரு ஆள் சிறந்த கல்விமானாக இருக்கிறார், 4 பேருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆள் ஒரு சிறந்த சேவையாளராக இருக்கிறார், அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க, போகிறாங்க, பக்கத்து வீட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறது, கடையில் போய் சாமான் வாங்கி கொடுக்கறது, இது ஒரு உதவி தான். யார் பொருத்தமான ஆட்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த உதவி செய்வது. உதவி என்பது வெறும் பொருளாதாரத்தின் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய சொற்களால் உதவி, நம்முடைய செயல்களால் உதவி, இப்படி ஒவ்வொரு காரியம். மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பதே பெரிய உதவி தான் என்ற அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் எப்பொழுதும் அவர் பிறருக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அழைத்து சொல்லி காண்பிக்கிறது. அதாவது சமீபத்தில் காயல்பட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே இந்த கல்லாமொழியிலிருந்து ஒரு பெரிய ஃபாதர், அவர் அந்த கல்லாமொழியை சார்ந்தவர், அவர் சொல்கிறார், முஸ்லீம்களுடைய அந்த உதவும் மனப்பான்மை நான் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன். நான் ஒரு ஃபாதர், நான் ஒரு சர்ச்சினுடைய ஒரு போதகராக நான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாத பல்வேறு உதவிகள் முஸ்லீம்களிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த கொரோனா காலத்தில் என்னுடைய சகோதரர் ஒருவர் மும்பையில் இருந்தார்.
அந்த மும்பையில் அவர் இறந்துட்டார்னா அந்த அவருடைய பிரேதத்தை கூட யாருக்கு அவங்க கொடுக்கல. நான் மத ரீதியாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் காரியங்களும் இருக்கிறது. ஆனால் யாரிடத்துலையும் அவங்க என்ன செய்யுமா கொடுக்க மாட்டாங்க. இந்த கொரோனா உச்சத்தில் இருந்த காலம், அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரரை நான் சார்ந்திருந்த அந்த மதத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை அடக்கம் செய்த சகோதரர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னார். எந்த இடத்துலையும் நான் சொல்வேன், முஸ்லீம்களுடைய பொதுவாக உள்ள அந்த உதவும் மனப்பான்மை என்பது, பிறருக்கு ஏழைகளுக்கு தகுதியானவர்களுக்கு பொருத்தமான உதவிகளை செய்வதென்பது அது முஸ்லீம்களுடைய உயர்ந்த குணம் என்பதை நான் விண்ணப்பிப்பேன் என்று பாராட்டி அந்த இடத்துல சொன்னார். அதனால் அது முஸ்லீம்களுடைய அடையாளம். மௌத்தாகிற நேரத்தில் ஒரு கவலை தான் இருக்குமா, குரான் சொல்லுது. மௌத்தாகிற நேரத்தில் மனுஷனுக்கு ஒரு கவலை தான் இருக்கும். குரான் சொல்லி காண்பிக்கிறது. சூரத்துல் ஜும்மாவுக்கு அடுத்த சூரா முனாஃபிக்குல் அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், ரப்பை என்னை கொஞ்சம் நீ என்னுடைய ஹயாத்தை தாமதப்படுத்தி கொடுத்தால் ஃபஅஸத்தக், நான் ஏதாவது உதவி செய்திருவேனே, யாருக்காவது ஏதாவது நான் உதவியை செய்திருவேனே. ஏன்னா அந்த உதவுவதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய பலாவரன்களையும் கண்முன்னால் அவன் காணக்கூடிய நேரம் அது. வாக்கும் என சாலிஹீன், நான் சாலிஹான ஒரு மனிதனாக ஆகிவிடுவேனே, அதற்கு இது பெரிய எனக்கு உதவியாக இருக்கும். அதனால் ரப்பே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பைத்தான் கேட்பான் என்று வருகிறார். அருமையான பெருமக்களை அல்லாஹு தஆலா நமக்கும் வளமான பொருளாதாரத்தையும் சிறந்த மேன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளத்தையும் நல்ல எண்ணத்தையும் தந்து தகுதியான ரப்பினுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய உதவிகளை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு பேரருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.